பிரேமா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து அடுத்த வாரம் வரப்போகிற மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் சம்மந்தமான ஒரு வீடியோ. Black Friday. ஆமாம், Black Friday சம்மந்தமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம என்னதான் சொன்னாலுமே ஏதோ ஒரு பொருள் வந்து வாங்கிடுவோன்னு வச்சுக்கோயேன். ஆனால் அந்த ஒரு பொருள் வாங்குறதுக்கும் எவ்வளோ சேவ் பண்ண முடியும், நம்மளால் மேக்ஸிமம் எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நிறைய சேவிங் டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்க போகுது. ப்ளஸ் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லும் போது எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்வையாளருக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி இல்லை ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. Hey guys, welcome back to our channel. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். ஆர்த்தி, இன்னைக்கு வந்து ஒரு 4 பாயிண்ட்டை வச்சு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Black Fridayல எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா வந்து நம்ம வாங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம க்ளீனாக இருந்துக்கணும். அதான் வந்து நம்மளோட நீடு என்ன, விஷ்லிஸ்ட் என்ன. அதான் நீடு தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதான் நீடு வந்து அத்தியாவசியம். கண்டிப்பாக வந்து இது எனக்கு வேணும். வாழ்க்கையோட அத்தியாவசியம் வந்து உணவு, உடை, இருப்பிடம். ஆனால் இந்த மாதிரி ஷாப்பிங்கில் அத்தியாவசியமாக என்ன விஷயம் இருக்கும்? சில விஷயம் நம்ம வந்து அட்லீஸ்ட் வந்து லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஷாப்பிங் லிஸ்ட்டில் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். அதை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கணும் நீட்டில். அப்புறம் வாண்ட் ஆர் விஷ் லிஸ்ட் ஓகே இருந்தால் ஓகே, அதாவது வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு. அதுதான் நிறைய இருக்குது. அது நிறையா இருக்கா. நைஸ் டு ஹேவ்னு ஒன்று வச்சுக்கலாம், அது லாஸ்ட் லிஸ்ட்டு. ஓகேவா? இப்படி வந்து பிரித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்மளோட நீடை தான் வந்து பார்க்கணும். ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் சொல்லும்போது நம்மளோட தேவைக்கு தான் வாங்கணும், மற்றவங்களோட பார்வைக்கு வாங்கிடக்கூடாது. கடைக்கு போனால் மற்றவங்க என்ன கார்ட்டில் வச்சுருக்காங்களோ அதுதான் பிரேமா பார்க்க தோணும். ஒரு வேளை அது நல்ல ஆஃபரில் இருக்கும்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கரெக்டு. நம்ம வெரி ஃபஸ்ட் டைம்லாம் பண்ணும்போது கோல்ஸில் போனோம், என்ன பண்ணுறதே தெரியாது. அதுக்கு முன்னாடி கோல்ஸோட அந்த எல்லா பக்கங்களும் திருப்பி பார்த்துட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்போம். கோல்ஸ், மேசிஸ் எது போனாலுமே யாரோ கையில் ஒரு 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 பண்டலாக ஏதோ வச்சுருக்காங்களோ ஒரு நல்ல ஆஃபர் போல் எல்லார் கையிலையும் அது இருக்குன்னு நான் எடுத்துப்பேன். ஆமாம், நம்ம மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்கு அந்த டீலை அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலே ஒரு ஷாப்பிங். நல்ல பாயிண்ட் சொன்னேன். பேனிக் ஷாப்பிங் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா முன்னாடி Black Friday ஒரு நாள் இருந்தது, அப்புறம் வந்து 2 நாள் ஆக்கினாங்க, அப்புறம் ஒரு வாரம் ஆக்கினாங்க, இப்போலாம் ஒரு மாதம். இந்த வீடியோ ரன் பண்ணும்போது கூட ப்ரீ Black Friday டீல்ஸ்னு ஒன்று ஓடும். Black Friday முடிஞ்ச பிறகு சைபர் மண்டே, அதுக்கப்புறம் போஸ்ட் Black Friday டீல்ஸ். நம்மளை வந்து வாங்க வைக்கிறதுக்கு தான் வந்து அவங்க பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வித்தாகணும் பொருள், நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல சேவிங்ஸில் வாங்கி ஆகணும். ஸோ இது ஒரு போட்டி யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறது தான். ஸோ அந்த பேனிக் ஷாப்பிங் வந்து பண்ணாச்சு. இந்த மாதிரி நீட் லிஸ்ட்டில் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு கொடுக்கணும். எடுத்துக்காட்டுக்கு நாங்கள் என்ன நினச்சிருந்தோம்னா வந்து ஒரு ஏர் ஃப்ரையர் எங்களோட நீடாக இருந்தது. ஆல்ரெடி நம்ம ஒன்று வாங்கினோம், ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் கொடுத்துட்டோம் 2 years பிஃபோர். ஆமாம், கரெக்ட். 2 years பிஃபோர் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஓவன் வாங்கும்போது அதோட ஏர் ஃப்ரையர் வச்சு வாங்கினோம். ஆனால் அது வந்து சரியாக வந்து யூஸ் ஆக மாட்டுது. சரி, இப்போ வந்து ஏர் ஃப்ரையர் அது வந்து ஹெல்த்தி லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இல்லையா? இது என்னோட நீடில் லிஸ்ட்டில் இருக்குது. என்னோட வாண்ட் ஆர் விஷ் லிஸ்ட்டில் என்ன வச்சுருந்தேன்னா வந்து ஒரு டிவி. நான் வந்து ஏற்கனவே கர்வ் டிவி அது ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்கு. யோசித்தேன் 9 years ஆயிடுச்சு. 9 years ஆயிடுச்சு அது. ஓகே, ஸோ யோசித்தேன் அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாமா இந்த ஒரு சுச்சுவேஷனில், நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு யோசித்தேன். அது நீடில் வைக்காமல் நான் அது வந்து ஒரு விஷ் லிஸ்ட்டில் தான் வச்சுருக்கேன். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அது வந்து நீட் மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம கலர் பார்க்கும்போது ரொம்ப டிம்மான மாதிரி இருக்குது. ஆமாம், ஸோ டிவி எனக்கு வேணும்னு யோசிக்கலாம். ஆமாம், ஆப்வியஸாக வந்து அந்த பிரைட்னஸ் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ப்ளஸ் வந்து நாங்கள் ஊரில் வந்து லேட்டஸ்ட் சோனி டிவி வாங்கியிருந்தோம். அந்த டிவியை பார்த்துட்டு இங்கே வந்து பார்க்கும்போது என்ன ரொம்ப பழைய டிவியை பார்க்குறோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். ஏன்னா பிகாஸ் அந்த பிரைட்னஸ் ஆகட்டும், கலர், கான்ட்ராஸ்ட் எல்லாமே வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு இல்லையா, அட்வான்ஸ். ஏன்னா நம்ம கீழே மோஸ்ட்லி நம்ம மூவிலாம் பார்க்கறது இல்லை, மேலே தான் எல்லாமே பார்க்குறோம். ஸோ டிவி எனக்கு தெரிஞ்சு முக்கியமாக தான் படுது. ஆமாம், ஸோ அது என்னோட செகண்ட் லிஸ்ட்டில் இருக்குது, ஆர்த்தியோட ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஆப்வியஸாக வந்து ஆல்வேஸ் வந்து செகண்ட் லிஸ்ட்டுங்கிறது நம்ம பிரித்து பேருக்கு தான் வச்சுக்கிறோம். ஸோ அது ரெண்டும் ஒரே லிஸ்ட்டில் தான் வந்து இருக்க போகுது உண்மையாகவே. பட் பிளான் பி ஒன்று வச்சிங்க. இப்போ நான் டிவிக்கு ஒரு பிளான் பி என்ன சொன்னேன்னா, சோனி என்னோட பிளான் ஏல இருக்குது. ஓகே, பிளான் பியில் ஓகே சாம்சங், எல்ஜி வேணால் போகலாம், நல்ல ஆஃபர் வரும்போது அப்படின்னு ஒரு பிளான் பி இருக்குது. ஸோ ஆல்வேஸ் வந்து 2 பிளான் வச்சிங்க, அதுவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் சில பேர் வந்து ரொம்ப அந்த பிராண்டு தான் வேணும்னு இருப்பாங்க, அப்போ பிளான் பி வந்து உதவாது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஷாப்பிங் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணும்போது நம்ம அந்த பேனிக் ஷாப்பிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு என்ன தேவைங்கிறது வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ அதை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு இல்லையா, தேவையில்லாமல் ஒரு 100 ப்ராடக்ட்ஸ் ட்ராக் பண்ணிட்டு தான் நம்ம விட்டுருவோம். ஸோ அந்த ப்ராடக்ட் பாருங்கள், டிவினா வேணால் அதிலே ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லேப்டாப் வேணால் அதிலே இருக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எனக்கு எப்போ ஏதாவது வேற ஒரு ஆட்லாம் போடும்போது டிஃப்ரெண்ட்டாக போயிட்டு இருப்பேம்மா, இதை தான் பார்க்கணும், இதுக்கான டீல்ஸ்ன்னு தான் யோசிப்பேன். ஆனால் வந்து வேறு இதெல்லாம் போய் வேறு மாதிரி ஷாப்பிங் முடிஞ்சிடும்.
அப்போனா நீ ஆடு வந்து அந்த ஆடு தான் வரணும்னா நீ வந்து ஃபோனை வச்சுட்டு வேகமாக நான் டிவி வாங்க போகிறேன்னு சொன்னால் போதும், கூகுளுக்கு தெரிஞ்சிடும், அதே ஆடு தான் வந்துட்டு இருக்கும். உலகத்தில் உள்ள எல்லா டிவியும் நம்ம வந்து மொபைலுக்குள்ளே வந்துடும். மீம்ஸ் கூட பார்த்தேன், பாப்பநாசம் அந்த மீம்ஸ் வச்சுருந்தாங்க. சப்போஸ் வந்து டிவி வாங்க போகிறீங்கன்னா வீட்டில் எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் வாங்க போகிறேன்னு பேசிக்கிட்டு இருங்க, இல்லைனா வந்து இந்த கூகுளுக்கு காரங்க வந்து ஆடு கொடுத்தே நம்மளை கொண்டுடுவாங்க அப்படின்னு ஒரு மீம்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வெரி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து க்ளீனாக வந்து ஒரு ஷாப்பிங் லிஸ்ட்டு, அவாய்ட் பேனிக் ஷாப்பிங் அண்ட் பிளான் பி இதெல்லாம் வச்சுருக்கும் போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாயிண்ட் 2 என்ன? பாயிண்ட் 2 என்ன, இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே நமக்கான தேவை என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிச்சு. அதில் எப்படி சேவிங்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நேரம் என்ன பண்ணுவோம், இப்போ எனக்கு ஒரு டிவி வேணும், ஒரு சோனியில் வந்து ஒரு 70 இன்ச் டிவி வேணும்னு வச்சுக்கோயேன். நான் என்ன பண்ணுவேன், சோனி 70 இன்ச் யார் வந்து கம்மியாக தராங்க, பெஸ்ட் பையில் இருக்கா, டார்கெட்டில் இருக்கா, வால்மார்ட் இருக்கா, அமேசான் இருக்கா, அந்த மாதிரி வந்து சர்ச் பண்ணுவோம். அது வந்து யூஸ்வலாகவே எல்லாம் பண்ணுறது. ஆனால் அந்த சர்ச்சோடு நின்றுடாமல் நிறைய ரீசன்ட் டைம்ஸாக கேஷ்பேக் சைட்ஸ் வந்து போட்டி போட்டுட்டு நிறைய கேஷ்பேக்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்கள வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஆமாம் பிரேமா, ராக்குட்டனில் ஃப்ரீ $50 கொடுக்குறாங்கல்ல. கரெக்ட். இப்போ ராக்குட்டனில் ஃப்ரீ $50 வந்து ரன் பண்ணுறாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது பொருள் நீங்கள் பிளாக் ஃப்ரைடேக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க, $50க்கு மேலான பொருள், ஏன்னா $50 மேலே நீங்கள் வந்து அதில் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு $50 அப்படியே கொடுத்துட்றாங்க. 3 monthsக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நான் பண்ணி 4 months ஆச்சு எனக்கு வரலன்னு. ஏன்னா நீங்கள் அந்த 3 months விண்டோ பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா அந்த போனஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆமாம் கரெக்ட். அந்த லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் கமெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போவே நீங்கள் வந்து சைன் அப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் வந்து எப்படியும் வந்து பிளாக் ஃப்ரைடே சைபர் மண்டேல இதை வாங்கிடுவீங்க. அந்த $50 வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் பிளாக் ஃப்ரைடே டீல்ஸ் வந்து கடையில் ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது வந்து நம்ம ஆன்லைன்லேயே அவைலபிள் இருக்கும். ஸோ ஆன்லைனில் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் அவங்கள்ட்ட கால் பண்ணி எனக்கு ப்ரைஸ் மேட்ச் பண்ணுங்கள், இந்த ப்ரைஸ் தான் நான் பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா நிறைய டைம்ஸ் எனக்கு பண்ணியிருந்திருக்காங்க. அந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து ராக்குட்டன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் ஃப்ரைடேக்கு வந்து 15% வந்து கேஷ்பேக் ரன் பண்ணுவாங்க. நம்ம இன்ஸ்டோருக்கு போனீங்கன்னா அது கிடைக்காது. ஸோ ஆன்லைனில் தான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு வேளை ப்ரைஸ் ரொம்ப டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அவங்க கிட்ட ப்ரைஸ் மேட்ச் கேட்கலாம், பண்ணி தருவாங்க. இப்போவே உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க, ராக்குட்டனில் வந்து 15% வந்து ரீபோக்கில் வந்து ரன் பண்ணுறாங்க. ஆமாம், நிறைய இதுக்கு கார்ட்டர்ஸ் வந்து 15%. கரெக்ட். ஸோ டுவர்ட்ஸ் பிளாக் ஃப்ரைடே போக அவங்க நிறையாவே வந்து டீல்ஸ் ரன் பண்ணுவாங்க. ஸோ வெறும்னே வந்து ஒரு சைட்டை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க. சப்போஸ் வந்து இப்போ Dell.comலாம் கூட நிறையா டிவி விற்பாங்க, இல்லை லேப்டாப்ஸ்லாம் வைப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து பெஸ்ட் பைலையும் விற்கிறாங்க, அதே உங்களுக்கு மாடல் ரெண்டுத்துலையும் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். பெஸ்ட் பையில் வந்து ஒரு $20 $30 கம்மியாக இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் டெல்லியில் இதில் போகும்போது உங்களுக்கு 20% வந்து கேஷ்பேக் கொடுக்குறாங்கன்னா இதுதான் பெனிஃபிட்டாக இருக்க முடியும். $1000 மதிப்புள்ள போல நீங்கள் 20% கேஷ்பேக்கோட வாங்கினா $200 உங்களுக்கு கிடச்சிரும். எப்போதுமே வந்து ஒரு ரீட்டைலர் ஸ்டிக் ஆன் பண்ணாதீங்க, கேஷ்பேக்கையும் வச்சு முடிவு பண்ணுங்கள் எங்கே போகிறது அப்படின்னு. நிறைய வந்து ராக்குட்டனில் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து கொடுக்குறாங்க. இப்போ அல்டா பியூட்டிலாம் வந்து 10% ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்ஸ்பெயின்ல 15%. கரெக்ட். நைக்கி 10% வந்து ரன் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி எல்லா ஷாப்ஸ்க்குமே வந்து பிளாக் ஃப்ரைடே அப்போ 15% தான் கொடுப்பாங்க. ஆமாம் கரெக்ட். எப்படி இருந்தாலும் மினிமம் வந்து ஒரு 10% கிடைக்கும். இதில் நிறைய ஆஃபர்ஸ்லாமும் போடுவாங்க பிரேமா, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஆஃபர்ஸ் இருக்குன்னு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் பர்டிகுலராக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறீங்கன்னா அதிலே மேலே போட்டிங்கன்னா அதில் எந்த கடையில் எவ்வளோ டீல்ஸ் இருக்குது, எவ்வளோ கேஷ்பேக் வந்து ராக்குட்டன் தருவாங்கன்றதும் அதில் காமிப்பாங்க. ஓ ஆமாம், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. ஓகே, நான் அது பார்த்ததில்ல. ஓ இதுவும் நல்லாயிருக்கு. இங்கேயுமே நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எது நல்லா கேஷ்பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ராக்குட்டன் வந்து பயங்கரமாக யூஸ் ஆகிருக்கு. ஓவர் த பீரியட் நாங்கள் வந்து அது ரொம்பவே நல்லாவே யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்டோர்லேயும் வந்து சம்டைம்ஸ் வந்து கேஷ்பேக் இருக்கும். ஒருவேளை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டோரில் வந்து 15% கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஸ்டோரில் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய வாட்டி ஸ்டோரில் இருக்கவங்க கேட்டிருக்காங்க பிரேமா, நிறைய கூப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நல்லா சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஆமாம். ஸோ அதே மாதிரி வந்து கேஷ்பேக் போகும்போது இன்னொரு விஷயமா நான் சொல்கிறேன். அதாவது வந்து ஒரு சைட்லேயே நீங்கள் வந்து ஸ்டிக் ஆன் பண்ணுங்க. இப்போ ராக்குட்டன் இருக்குது, அதே மாதிரி price.comனு ஒரு சைட் இருக்குது ஆர்த்தி. அங்கேயுமே வந்து நிறைய ஆஃபர் போடுவாங்க. இப்போ பார்த்தா 15% வந்து நிறையா ரன் பண்ணிட்டுருக்காங்க, 10% இங்கேயுமே வந்து நைக்கி ரன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இப்போ கம்பேர் பண்ணலாம், எனக்கு மல்டிபிள் கேஷ்பேக் சைட்ஸ் இருக்குது. அந்த மல்டிபிள் கேஷ்பேக் சைட்ஸில் யார் எனக்கு நல்லா தராங்க, ரைட்? இப்போ நீங்கள் நைக்கில் தான் வாங்க போகிறீங்க, ஒரு சைட்டில் 12% ஆஃபீஸாக அங்கே தான் போவோம், 10% கம்பேர் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது. இவங்க வந்து உங்களுக்கு வந்து $10 ஃப்ரீயாகவும் தராங்க price.comல, அந்த லிங்க்குமே வந்து தரேன். ஸோ இந்த price.comல ஏதோ ஒரு $10 பொருள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து அது உங்களுக்கு கேஷ்பேக் வந்து வந்துடும். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே வந்து இதில் இருக்குது. ஸோ இவங்க இல்லாமல் ஆப்வியஸாக வந்து கேபிட்டல் ஒன் ஷாப்பிங் அதுவுமே இருக்குது. நீங்கள் வந்து ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களும் வந்து எவ்வளோ வந்து ராக்குட்டனும் ப்ரௌசர் இன்ஸ்டாலேஷன் இருக்குது இல்லையா? நிறைய கேபிட்டலில் வந்து என்னென்னா பாபி ப்ரௌன் அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பிராண்டட் ஷாப்புக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் தராங்க கேபிட்டல் ஒன் ஷாப்பிங். ஆமாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேஷ்பேக் சைட் இருக்குது. ஆனால் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஆப்வியஸாக வந்து எதுன்னு முடிவு பண்ண முடியாது, இல்லை நிறைய சர்ச் பண்ணிட்டே இருப்போம். வெல்னோன்னு ஒரு கேஷ்பேக் சைட்ஸ் ஒரு 3 சைட்ஸ் எடுத்துகிட்டு இப்போ ராக்குட்டன், price.com, கேபிட்டல் ஒன் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அவங்களோட எக்ஸ்டென்ஷன் கூட இருக்குது, உங்கள் ப்ரௌசரில் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ எது எப்படி ஒர்க் ஆகுமோ அது மாதிரி பார்த்துங்க. பட்
கேஷ்பேக்கை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுங்கிறது தான் வந்து பாயிண்ட்டாக இருக்குது. தேர்ட் பாயிண்ட் என்ன? தேர்ட் பாயிண்ட் வந்து இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம பொருளை முடிவு பண்ணிட்டோம், யார் நல்லா கேஷ்பேக் கொடுக்குறான்னு முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து நம்ம பேமெண்ட் பண்ணோம் இல்லையா? ஆஃபீஸாக பேமெண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கிரெடிட் கார்டு இருக்கும். ஆஃபீஸாக நிறைய பேர் 5-6 இருக்கும். கிரெடிட் கார்டில் வந்து நீங்கள் 5% வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க, எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து 5% செலக்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லை வந்து ஹோம் குட்ஸ்க்கு 5% இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எந்தெந்த கிரெடிட் கார்டில் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, எந்தெந்த கிரெடிட் கார்டில் ஹோம் குட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி வந்து பிரித்து வச்சுட்டிங்கன்னா அந்த நேரத்தில் போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கிரெடிட் கார்டெலாம் பார்க்கும்போது நம்ம மேக்ஸிமம் 5% தான் கொடுப்பாங்க இல்லையா? அதுக்கு மேலே கொடுப்பாங்களான்னு வந்து எனக்கு தெரியலை. பட் அதர் ஆப்ஷன் இருக்குது, கிஃப்ட் கார்டு. ஆமாம், கிஃப்ட் கார்டு சைட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் கிஃப்ட் கார்டு சைட்ஸில் இல்லைன்னா நீங்கள் உங்கள் கார்டில் நல்ல கேஷ்பேக் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், கிஃப்ட் கார்டு வந்து நிறைய வந்து ஆர்த்தி யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய நேரங்களில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட கிஃப்ட் கார்டு சைட்டெல்லாம் சில பேர் வந்து வாங்கி பார்த்துருக்காங்க ஷாப்பில். இது நான் நிறைய கிஃப்ட் கார்ட்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுவேன். அப்போ இது என்ன சைட்டு, இது எனக்கு ஷேர் பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு 22% அவங்க சொல்லுவாங்க, இங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கே இந்த மாதிரி ஒரு இது டீல்ஸ் போவாது, நல்ல டீலில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. ஆமாம், இப்போ ரீசெண்டாக வந்து ஐ திங்க் எடிபோவில் ஜாக்கெட் எடுக்கும் போது 22% உனக்கு வந்து கிஃப்ட் கார்டு கிடச்சது இல்லையா? கிஃப்ட் கார்டு சைஸ் நிறையா இருக்குது இல்லையா? அது வந்து லிங்க்குமே உங்களுக்கு கொடுக்குறோம், யூஸ் பண்ணிங்க. அப்புறமா எல்லா டைம்லையும் ஆனால் வந்து கிஃப்ட் கார்டு சைட்ஸில் வந்து நல்ல பர்சன்டேஜ் கிஃப்ட் கார்டு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா அதுவும் இப்போ பிளாக் ஃப்ரைடே டைம்ன்றதுனால நிறைய பேர் வந்து முன்னாடியே பிளான் பண்ணி புக் பண்ணி வாங்கி வச்சுப்பாங்க. கரெக்ட், அது கூட பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பிளாக் ஃப்ரைடே வரைக்கும் வெயிட் பண்ணவும் அவசியம் இல்லை. இப்போ இன்றைக்கே போய் அந்த சைட்டுக்கு போயிட்டு சப்போஸ் நீங்கள் இந்த ஒரு பிராண்ட்லேயே தான் வாங்க போகிறீங்கன்னு ஸ்டிக் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆஃபீஸாக வாங்கி வச்சுக்கலாம். இல்லை நல்ல ஒரு கிஃப்ட் கார்டு கிடைக்கிதுன்னா இப்போ ஒரு 22% நல்ல ஆஃபர். ஸோ அதற்காகவே அந்த பிராண்டில் வாங்கி வச்சுக்கலாம் இல்லையா? அது ரொம்ப நல்ல ஆஃபர். ஸோ அந்த மாதிரியும் வந்து நீங்கள் முடிவு பண்ணலாம், எதை வந்து இப்போ கிஃப்ட் கார்டு வாங்கி வச்சுக்கலாமா இல்லை வந்து அப்போ வாங்கிக்கலாமா அப்படி. சம்டைம்ஸ் இப்போயே வாங்கி வச்சுக்கிறது என்னென்னா, நீங்கள் அந்த பிளானில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான் பண்ணனா அந்த கிஃப்ட் கார்டை வந்து வாங்கி வச்சிட்டோமேனு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே வந்து முடிவு பண்ணிங்க. ஆர்த்தி வந்து பெரும்பாலான நேரங்களில் அங்கே ஷாப்பில் போய் பார்ப்பாங்க. பட் டீப் டிஸ்கவுண்ட் வரும்போது முன்னாடியே வாங்கி வைக்கிறது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ எல்லாமே முடிச்சாச்சு, நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, ஓகே, ஒரு டிவி வாங்கி வச்சிட்டோம்னு வச்சுங்களேன், உடனே ஓப்பன் பண்ணி செக் பண்ணாதீங்க. பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிளாக் ஃப்ரைடேங்கிறதுலாம் இப்போ 1 மாதம் ஓடிட்டுருக்கு. அந்த மாதிரி அதோட ரிட்டர்ன் பாலிசியை வந்து செக் பண்ணிங்க. நிறைய பேர் வந்து பிளாக் ஃப்ரைடே அப்போ ரிட்டர்ன் பாலிசியும் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுப்பாங்க. யூஸ்வலாக எலக்ட்ரானிக்ஸ் வந்து 15 டேஸ்னால் ஈவன் பெஸ்ட் பே வந்து அப்போ 30 days 45 daysலாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிட்டர்ன் பாலிசியை வச்சுட்டு அந்த டிவியை வந்து அட்லீஸ்ட் ஒரு 10-15 days ஓப்பன் பண்ணாமல் வைங்க. ஏன், பிகாஸ் அதை விட கம்மியான ப்ரைஸில் கூட உங்களுக்கு டீல் வரலாம். சைபர் மண்டேக்கு வரலாம், இல்லை போஸ்ட் பிளாக் ஃப்ரைடே கூட வரலாம் டீல்ஸ். ஸோ அதனால் வந்து அன்னையோட டீல்ஸ் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது நீங்கள் அந்த ப்ரைஸை வந்து ட்ராக் பண்ணுங்கள். அதுக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை பிரேமா. இந்த மாதிரி ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு நம்ம இது வாங்கிக்கலாம்ல, ப்ரைஸ் மேட்ச் வாங்கிக்கலாம்ல. கரெக்ட், ப்ரைஸ் மேட்ச் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல. இப்போ பெஸ்ட் பையில் வந்து இப்போ ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க, பெஸ்ட் பையிலே வந்து ரெடியூஸ் பண்ணாங்கன்னா 100% அவங்க பண்ணுவாங்க அந்த டைம் ஃப்ரேம்க்குள்ளே. இல்லை பெஸ்ட் பையில் வாங்கிட்டாங்க, இப்போ டார்கெட் அவங்களோட காம்படிட்டர்ஸ் டார்கெட் இல்லை வால்மார்ட் அங்கே ப்ரைஸ் பண்ணாலும் அந்த ப்ரைஸை மேட்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வேளை. பட் அதர் தென் தட் வந்து அவங்க இல்லை நான் வேறு ஏதோ ஒரு வெப்சைட் வந்து இப்போ Dell.com, newegg.com இந்த மாதிரிலாம் நிறைய எலக்ட்ரானிக்ஸ். ஆனால் இப்போலாம் அமேசானே வந்து பண்ண மாட்டாங்க. ஒரு வாட்டி நான் வேறு சைட்டில் வந்து இவ்வளோ தான் இருக்குது, எனக்கு ப்ரைஸ் மேட்ச் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். இல்லை நீங்கள் வேணும்னா ரீஃபண்ட் பண்ணிவிடுங்க, பிகாஸ் நாங்கள் வந்து அமேசான் வந்து நல்ல ஒரு ப்ரைஸில் தான் எப்போவுமே கொடுப்போம். ஸோ நாங்கள் காம்படிட்டர்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதை ப்ரைஸ் மேட்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. ஆமாம், ஏன்னா ரீசனேமா அந்த ப்ரைஸ் மேட்ச் அந்த பாலிசி வந்து மாற்றிட்டே வராங்க, ப்ரைஸ் மேட்ச் கேரண்டி. ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு தான் ஓப்பன் பண்ணாமல் வைங்க அப்படிங்கிறது. சப்போஸ் அவங்க ப்ரைஸ் மேட்ச் பண்ண மாட்டேன்ட்டாங்கன்னா அப்படியே அவங்கள்ட்ட ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நல்ல ப்ரைஸில் வாங்குறது வந்து போட்டுக்கலாம். ஸோ அதனால் ரிட்டர்ன் பாலிசியை நல்லா யூஸ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு பொருளை வாங்கிட்டிங்கன்னா அதோட அந்த ஒரு பர்ச்சேஸ் முடிக்காமல் சேவ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு 1 வீக்கும் அதை சம்மந்தமாக வந்து ரிசர்ச் பண்ணும்போது இன்னும் நல்ல வந்து நமக்கு ஆஃபரில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் நிறைய பார்கோட் ஸ்கேனர் ஆப் இருக்குது. அது எப்படி யூஸ் ஆகும்னா, நீங்கள் இப்போ ஷாப்புக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு பொருளை பார்க்குறீங்க, அதோட பார்கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும், ஆன்லைனில் அந்த பொருளோட விலை என்ன, அதாவது நிறைய ரீட்டைலர்ஸ் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் எந்த ரீட்டைலர் ஆன்லைன்லையுமே கம்மியாக கொடுக்குறாங்கன்னு. ஷாப்சாவி, QR கோட் ஸ்கேனர் ப்ரோ, இந்த மாதிரி நிறைய வந்து ஆப் இருக்குது, அந்த லிங்க்குமே நாங்கள் கொடுக்குறோம். இது எங்களோட 4 பாயிண்ட்ஸ். இதை தாண்டி உங்களுக்கு நிறைய ஆஃபீஸாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லும் போது பல பேருக்கும் எங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறையா சேவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி பெஸ்ட் டீல்ஸ் ஏதாவது பார்த்தீங்கன்னா கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.